நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன். இருடி, லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வரேன், எடுத்துகிட்டு போ. இல்லைம்மா, நான் இன்னைக்கு கேன்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறேன். சரி, பத்திரமா போயிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வர வழியை பாரு. சரிங்கம்மா, நான் வரேன். இந்த மெயில்ஸ் எல்லாம் நேற்றே அனுப்ப சொல்லிட்டு அந்த சாந்திக்கு இன்னுமே அனுப்பல. என்ன தான் பண்ணுறா? எஸ் சார், கூப்பிட்டீங்களா? இந்த மெயில்ஸ் எல்லாம் நேற்றே அனுப்ப சொல்லிட்டு அந்த சாந்தி என்ன தான் பண்ணுறாங்க? நீங்களாம் என்ன தான் பண்ணுறீங்க ஆஃபீஸில்? சார், நேற்று ராமு தான் செக் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மெயில்ஸ் எல்லாம். அவனையே கூப்பிட்டு கேட்டிருந்தா. கால் சாந்தி. ஓகே சார். சார், மே ஐ கம் இன்? யா, கம் இன்சைட். Take your seat, Shanti. It's okay, tell sir. What happened, sir? I said yesterday itself, you have to send the mails immediately like that. What you did? Sir, I did yesterday itself. Once again, check it, sir. Is it? Oh my God, sorry, Shanti. நான் உங்களை தப்பா நினச்சிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன். It's okay, sir. நீங்கள் தானே, நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன். You did brilliant job, Shanti. Keep it up. It's okay, sir. It's my responsibility. What about new project files, Shanti? Did you complete it? Yes, sir. I completed 3 days before itself. Well done, Shanti. You did good job. I have to check that file, Shanti. You have to bring morning itself tomorrow, okay? Okay, sir. I'll do. Why you are looking so dull today? Nothing, sir. Not like that. No, Shanti. You are telling lie. I know that. Nothing, sir. I didn't have my breakfast because only I am looking little bit tired. Why, Shanti? You didn't care about your health, but you did all the jobs in office. Why? Your health also your responsibility only, okay? Do you understand? Yeah, son, I understand. Okay, ஒரு காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்டு வரலாமா? சார், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஓ, மேனேஜர் பேச்சே நீங்கள் கேட்க மாட்டீங்களா? அவ்வளோ சின்சியரிட்டியா? நத்திங் லைக் தட், சார். We will go. Let's go. Have that coffee, Shanti. நோ சார், எனக்கு காஃபி பிடிக்காது, எனக்கு டீ தான் பிடிக்கும். ஓகே, லெட்ஸ் ஆர்டர் டீ. எக்ஸ்கியூஸ் மீ, பேரர். எஸ் சார், வாட் யூ வாண்ட்? 1 டீ வித்தவுட் சுகர். எனிதிங் எல்ஸ் சார்? நோ, தட்ஸ் இட். ஆஃப்டர்வர்ட்ஸ் ஐ வில் டெல். ஓகே சார். வேறு ஏதாவது வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கோ, சாந்தி. ஃபர்ஸ்ட் இதை குடிச்சு முடிக்கிறேன் சார், அதுக்கப்புறமா சொல்கிறேன். ஓகே, யுவர் விஷ். சாந்தி, ஷால் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? Tell sir, what do you want from me? நீ எனக்காக ஒரு பாட்டு பாடுவியா? நோ சார், எனக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லை தெரியுமா. ஜஸ்ட் பாத்ரூம் சிங்கர், அவ்வளோதான். ஏய், வெக்கப்படாத, எனக்காக தானே கேட்குறேன். இவ்வளோ நாளாக பழகுறோம், எனக்காக ஒரு பாட்டு பாட மாட்டியா? ஓகே சார், உங்களுக்காக நான் பாடுறேன். பெண்களை நிமிர்ந்தம் பார்த்திடா, உன்னினிய கண்ணியம் பிடிக்குதே. பெண்களை நேரை பார்த்துதான் நீ பேசும் தோரணை பிடிக்குதே. தூரத்தில் நீ வந்தாலே என் மனசில் மலையடிக்கும். மிக பிடித்த பாடலொன்றே உதடுகளும் முணுமுணுக்கும். மந்தகாசம் சிந்தும் முந்தன் முகம் மரணம் வரையில் என் நெஞ்சில் தங்கும். வாவ், வாட் எ பெர்ஃபார்மன்ஸ். கள்ளி, இவ்வளோ நல்லா பாட தெரியும்னு உனக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆக்சுவலி நான் எங்கேயுமே பாடினதில்லை சார். ஜஸ்ட் பாத்ரூமில், வீட்டில், அவ்வளோதான். நான் இங்கே எங்கேயுமே பாட மாட்டேன் தெரியுமா. என்கிட்ட கோல்டு இல்லை, இல்லைனா கோல்டே உனக்கு கொடுத்துருப்பேன். அவ்வளோ அழகாக பாடுறேன். நீ ஏன் சிங்கரெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது? இப்போலாம் நிறைய ஷோஸ் எல்லாம் நடக்குதுல்ல. எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். ஜஸ்ட் ஜாப் பண்ணிவிட்டு ஹையர் பொசிஷனுக்கு போகணும், அவ்வளோதான். வேறு எந்த ஏமும் இல்லை இப்போ என் மனசில். இந்த பாட்டு எனக்காக தானே நீ பாடின? உண்மையை சொல்லு சார். நீங்கள் ஆக்சுவலி ரொம்ப கடலை போடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஹே சீச்சி, அப்படியெல்லாம் நினைக்காத. பட் லைட்டாக கடலை தான். ஐ நோ சார், ஐ நோ. ஓகே, நெக்ஸ்ட் வாட்ஸ் யுவர் ஃப்யூச்சர் பிளானிங்ஸ்? அதான் சொன்னேனா சார், ஜாப் பண்ணி பெரிய பொசிஷனுக்கு போனால் போதும். நானே மேனேஜர் தான். உன்னை ஆக்சுவலி ப்ரொமோட் பண்ண எனக்கு எல்லாமே ரைட்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன சார், இருந்தாலும் இழுக்கிறீங்க. நான் நல்லா வேலை பண்ணலையா நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு? என்ன, நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. வாட் டு யூ மீன் சார்? நான் ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுறேன். வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் மீ? ஜஸ்ட் குட் மேனேஜர், அவ்வளோதான் சார். கொஞ்சம் கடலை போடவும் யூஸ் பண்ணுறீங்க என்ன, அவ்வளோதான். பட் ஆக்சுவலி ஐ எம் இன் லவ் வித் யூ. என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க சார். ஆக்சுவலி ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஐல் கோ நவ். போகாதே போகாதே, நீ இருந்தால் நான் இருப்பேன். போகாதே. சார், ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு தடவை பார்க்குறீங்களா? சார்,
சார் என்ன சார் ஏதோ மூட் அப்செட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. நத்திங் ராஜேஷ், யூ டூ யூ ஒர்க். ஐல் சி டுமாரோ. ஓகே சார். பேசாமல் சாருக்கு ஓகே சொல்லியிருக்கலாம் போல. மனசே வலிக்குது. என்னடி சோகமாக கீழே உட்காந்துட்டு இருக்க? என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படி? ஒன்றும் இல்லைம்மா, என்கிட்ட பேசாதீங்க, நான் அப்புறமா பேசுகிறேன். இப்போ நீங்கள் கிளம்புங்க. என்னடி வந்த உடனே ஸ்நாக்ஸ் வேணும், என்ன டின்னர் பண்ணியிருக்கன்னு உற்சாகமாக பேசிகிட்டு இருப்ப. இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? ஏன் அந்த மூஞ்சி அப்படி தொங்க போட்டுட்டு இருக்க? உங்களுக்கு சொன்னால் புரியாது, போங்கம்மான்னு சொல்லிட்டேன். என்ன டென்ஷன் ஆக்காதீங்கம்மா. சரிம்மா, நான் பேசினாலே உனக்கு டென்ஷன் தான் ஆகுது. நான் கிளம்புறேன். என்னமோ பார்த்துக்கோ. மூட் அப்செட்டில் இருந்தால் கூட இந்த மம்மி தொல்லை தாங்க முடியல. டின்னருக்கு என்னடி செய்யட்டும்? எனக்கு ஒன்றுமே வேணாம். என்னை இப்போ ஃப்ரீயாக விட போகிறீங்களா இல்லையா? என்ன இவ என்ன கேட்டாலும் கத்துறா. என்னதான் ஆச்சு இவளுக்கு? நாளைக்கு போன உடனே சார்கிட்ட சாரி கேட்கணும். நான் பேசினதில் எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பாரோ என்னமோ தெரியல. ஏன்டி மூஞ்சி அந்த மாதிரி வச்சுருக்க? நான் மேனேஜரை பார்க்கணும்டி, நான் போய் பேசிட்டு வரேன் சார்கிட்ட. என்னடி அப்படி தரப்போகிற விஷயம்? உனக்கு சொன்னால் புரியாதுடி, நான் போய் பேசிட்டு வந்து உன்கிட்ட சொல்கிறேன். சரிடிம்மா, உன் இஷ்டம். எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? யா கம் இன். சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாட் ஹேப்பன் சாந்தி? என்ன பேசணும்? ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான் பாரு. நத்திங் சார், நம்ம எஸ்டர்டே பேசினதை பற்றி நீங்கள் ஹர்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன். அதனால தான் உங்ககிட்ட சாரி கேட்கலான்னு வந்தேன் சார். நாட் லைக் தட் சாந்தி, நீ சொன்னதில் தப்பே இல்லை. நோ மீன்ஸ் நோ ஒன்லி. நான் அதெல்லாம் நேற்றே மறந்துட்டேன். லெட்ஸ் ஸ்டார்ட் நியூ ஜேர்னி. உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள், என் லைஃப்பை நான் பார்க்குறேன். அப்போ உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸே இல்லையா? நீ நோ சொன்னதுக்கப்புறமும் எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தால் அது நல்லா இருக்காது சாந்தி. நீங்கள் சும்மா தானே சொல்கிறீங்க, இன்னும் நீங்கள் என்னை லவ் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. அப்படி நீ நினச்சிக்கிறதுனால அது உண்மைன்னு ஆகிடாது சாந்தி. நான் நேற்றே அதெல்லாம் என் மனசில் இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? எஸ் சாந்தி, ஹியர் ஆஃப்டர் நம்ம ஒர்க் விஷயம் என்ன இருக்கோ அதை மட்டும் பேசலாம். இதுக்கு பர்சனல் விஷயம்லாம் நம்ம பேசிக்கிட்டு நமக்குள்ளே தான் இனிமேல் எதுவுமே இல்லையே. ஓகே சார், ஐ எம் லீவிங் நவ். ஓகே சாந்தி, பாய். கோ அண்ட் டூ யுவர் ஒர்க். எவ்வளோ சோகத்தை உள்ளே மறைச்சிக்கிட்டாலும் வெளியில் கொஞ்சம் தெரியதான் செய்து போல். அதனால தான் அவள் நோண்டி நோண்டி கேட்குறா. எனக்கே தெரியுது. பட் என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணாதான் ஏன் வலிக்கு அவள் வருவா. என்னடி வேகமாக போனேன், அதே வேகத்தில் வந்து மூஞ்சி சோகமாக நின்றுட்டுருக்க. அதை என் வாயில் நான் எப்படி தாண்டி சொல்லுவேன்? பரவாயில்ல சொல்லுடி. ஆக்சுவலி அந்த மேனேஜர் எனக்கு நேற்று ப்ரப்போஸ் பண்ணாண்டி. நான் நோ அப்படின்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி போய் நானே வழியாக பேசுகிறேன். அவன் நான் அதெல்லாம் மறந்துட்டேன்னு பேசுகிறான். எனக்கு ஒன்றுமே புரியல. ஏதாவது டிப்ஸ் சொல்கிறேன். ஆக்சுவலி உங்ககிட்ட அவர் இப்படி பேசுறதுக்கு காரணமே ஆப்போசிட் ரியாக்ஷனை எதிர்பார்க்குறாருடி. அவர் அப்படி பண்ணால் நீ நோன்னு சொல்லுவேன், அவர் இப்படி பண்ணால் நீ அட்ராக்ட் ஆவ அவர் மேலே. ஒருத்தர் நோன்னு சொல்லிட்டு இருந்தால் ஏன் இவர் நம்மளை நோன்னு சொல்கிறாரு, எஸ்ன்னு சொல்ல வைக்கணுமே, நம்மளே போராடுவோம், நம்மளே அவர் வலையில் போய் விழுவோம். அதை தான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஓ, இதுதான் விஷயமா? இப்போ பாரு என் ராஜதந்திரத்தை. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? யா கம் இன் சைட். சார், நான் உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும். வாட் சாந்தி? ஃபைல் ஏதாவது கொடுக்கணுமா, செக் பண்ணணுமா? நோ சார், என்னுடைய இன்விடேஷன் கார்டு தான் உங்களுக்கு கொடுக்க வந்தேன். அதுக்குள்ளே இன்விடேஷன் கார்டா? யாருமா பையன்? என் அத்தை பையன் தான் சார். நீங்கள் தான் இப்போ நோன்னு சொல்லிட்டீங்களே, அதான் அவனுக்கு நான் எஸ் சொல்லிட்டேன். ஸோ இன்விடேஷன் கார்டெல்லாம் தயாராக தான் இருக்குது. அதை நான் உங்களுக்கு நீங்கள் எஸ் சொல்லியிருந்தால் நான் கொடுத்துருக்க வரேன். நீங்கள் தான் நோ சொல்லிட்டீங்களா, அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். உங்களுக்கு தான் என் மேலே ஃபீலிங்ஸே இல்லையே. நான் ஒரு திட்டம் போட்டால் இவ வேறு திட்டம் போட்டுட்டு வரா. இதை நம்பர் தான் வேணாமான்னு கூட எனக்கு புரியல. இப்போ நான் என்ன தான் செய்யறது? ஒருவேளை நிஜமாகவே இன்விடேஷன் கார்டு அடிச்சிட்ருப்பாளோ? நம்ம நடித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போச்சோ? சரண்டர் ஆகிடுவோமா வேண்டாமா? ஆக்சுவலி சாந்தி, நான் சும்மா தான் சொன்னேன். உனக்கு அது கூட புரியலையா என்ன? என்ன சும்மா சொன்னீங்க? ஜஸ்ட் உங்ககிட்ட போட்டு வாங்கினேன். உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொன்னால் நீ ஏன் என்னை தேடி வருவேன்னு ஒரு கணக்கு போட்டேன். அதை நான் நம்பி உங்ககிட்ட பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடு. அப்படி வாடா மவனே வலிக்கு. சாரி, நாளைக்கு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாம். பாய். பயபுல்லை என்னம்மா யோசிக்குது, என்னம்மா பிளான் போடுறாங்க. அப்போ இவ்வளோ நேரம் என்கிட்ட சொன்னது போய் அப்படி தானே? நான் கூட ஏமாந்துட்டேன்.